சார் ஐயா நீங்க வாங்க சார். வாங்கய்யா வாங்க. குடிக்க தண்ணி கொண்டு வரட்டுங்களா? நீங்க கூட உட்காருங்க. பரவாயில்லைங்கய்யா, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. சொல்லி அனுப்பியிருந்தா நாங்களே வந்திருப்போமுங்கய்யா. முறைப்படி நாங்க தான் வரணும், அதான் கரெக்ட். அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்தப்போ நான் என்னென்னமோ பேசிட்டேன். அதையெல்லாம் தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க. ஐயோ, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்கய்யா. ஒரு பொண்ணுக்கு தந்தையா அன்னைக்கு நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நிஜம். பொண்ணு மேல உங்களுக்கு இருந்த பாசத்தை பார்த்தப்போ உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை கூடுனுச்சே தவிர நாங்க யாரும் உங்களை தப்பா நினைக்கலைங்கய்யா. எந்த அப்பாவா இருந்தாலும் பொண்ணோட வாழ்க்கைய இன்னொருத்தர் கையில கொடுக்கறோம்னா அந்த குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிப்பாங்க. அதைத்தானையா நீங்களும் செஞ்சீங்க. நானும் ஒரு அப்பாவானா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நானும் உங்களை மாதிரி தான் யோசிப்பேன். அதனால தான் முதல்ல என் சொந்த காலில் நின்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணலான்னு நினைச்சேன் சார். இவ்வளவு நாள் பணத்துல தான் ரிச்னஸ் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ரிச்னஸ் மனுஷனுக்குள்ளேயும் இருக்குன்னு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எங்க வீட்டுக்கு வந்தப்போ அவ்வளவு வசதி இருக்கான்னு கேட்டப்போ இல்லைன்னு உண்மையை சொன்னீங்க. அதுதான் ரிச்னஸ். பார்த்துக்கிற அளவுக்கு உன் பையனுக்கு திறமை இருக்கான்னு கேட்டப்போ நீங்க மனசாட்சியுடைய மௌனமா இருந்துட்டீங்களே தவிர ஒரு வார்த்தை கூட நீங்க பேசல. அதுல இருக்கு ரிச்னஸ். என் பொண்ணு உங்களை காதலிக்கிறான்னு தெரிஞ்சும் கூட எங்க சம்மதத்துக்காக நீங்க வெயிட் பண்ணீங்களே தவிர ஓடி போயிடணும்னு நினைக்கல. அதை தான் ரிச்னஸ் சொல்லுவாங்க. அதுதான் நல்ல குடும்பத்துக்கு அழகு. பணத்தால கணக்கு போடுறது சொத்து, கணக்கு பண்ண முடியாதது நேர்மையான உறவு. இப்ப நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு கேட்க வந்தா நீ சொந்த காலில் நின்னதுக்கு அப்புறம் அப்ரோச் பண்றேங்கிற வார்த்தையை நீ சொன்ன பாரு. அது உன் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கை. இப்ப அந்த நம்பிக்கை உண்மையாகிற வரைக்கும் வெயிட் பண்ணா என் குடும்பம் என்ன ஒரு பிசினஸ் மேனா பார்க்கும். நான் வெயிட் பண்ணாம இதை செஞ்சா என் பொண்ணு மேல நான் வச்சிருக்கிற பாசம் உண்மையா இருக்கும். என் பொண்ணு முன்னாடி நான் ஒரு நல்ல அப்பாங்கிறத நிரூபிக்க வாய்ப்பு கொடுங்க. சம்மதம் சொல்றா. சரிப்பா. இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு மீன் குழம்பு வைக்கணும் போல இருக்கு. அண்ணே, நீங்க கூட ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்கண்ணே. நிச்சயமா. வணக்கம் ராவ். ஐயோ, வாங்க சார், வாங்க சார், வணக்கம் சார், வாங்க சார், வாங்க உட்காருங்க சார். நீங்க உட்காருங்க. ஐயோ, உங்க முன்னாடி நான் என்னைக்கு உட்கார்ந்துருக்கேன் சார். சரி, என் பொண்ணோட கல்யாணம் நீங்க நிச்சயமா வரணும். ஐயோ, கார்டு கொடுக்கறதுக்கா சார் இவ்வளவு தூரம் வந்தீங்க? போன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனே. உண்மையிலேயே என் கம்பெனிக்கு நீங்க பினான்சியலா நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வட்டி கொடுக்கறல்ல? ஐயோ, நாங்க கொடுக்கறதெல்லாம் ஒரு வட்டியா? மறக்காம வந்துருங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அட, டைரக்டர் வந்திருக்காரு. என்னங்க சார் சடனா இந்த பக்கம் வந்திருக்கீங்க? சடனா என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கங்க்ராட்ஸ், கங்க்ராட்ஸ், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. நல்ல செய்தியோட வந்திருக்காரு. வர்றது மட்டும் இல்ல, ரிசப்ஷன்ல கெஸ்ட்டுங்களை எல்லாம் நீங்க தான் ரிசீவ் பண்ணணும். கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கும் கண்டிப்பா வாங்க. ஓகே ஓகே ஓகே. அது மட்டும் இல்லப்பா, நீ என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம். ஆமா ஆமா. சாரி, இங்க தரேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க குடுக்குறோன்றது முக்கியம் இல்ல, இங்க இருக்கிறோம்ங்கிறது தான் முக்கியம். கண்டிப்பா நாங்க வரோம். தேங்க்யூ சார், கண்டிப்பா வந்துருங்க. கவலைப்படாதீங்க, Okay. கண்டிப்பா Thank you, sir. வரோம். டோன்ட் வரி. பை. சினிமா எப்படி பாருங்க? நம்ம டைரக்டர் விஜய் சாருக்கு கணக்குக்கு இதான் முதல் படம். நம்மளுக்கு கதையே தெரியாது, அங்க போனா மாட்டிப்போமா? பாடல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஒளிஞ்சுக்கலாம். ப்ரோ வேற மாதிரி, ப்ரோ வேற மாதிரி, ஃபுல் என்டர்டைன்மெண்ட். மஞ்சுரன் டைப்ல ஒன்னு இருக்குமே, கோபி. நம்மால் எடுத்தது துந்துபி. டைரக்டர் பேரு விஜய், அவருக்கு போடுவேன் ஜெய் 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 ஜெய். 2 கண்ணு, 2 கிட்னி, 2 கோடி. இனிமே எல்லாம் ஈட்டுதான். விஜய்க்கு ஜெய். சார்
உங்க டைரக்டர் எங்க சார் காணோம்? இன்னைக்கு காலையில தான் ஒரு கல்யாணமே ஆச்சு. நான் பாத்துட்டு தான் வந்தேன். இன்னைக்கு சாயந்தரம் அவரோட ரிசப்ஷன். பிரஸ் எல்லாரும் அங்க வந்துருங்க. ஜாலியா பேசி. ஓகே சார். சார் நாங்க எல்லாரும் வரலாமா நல்லா சார்? கட்டிக்கோங்க. நாங்களும் சார். ஐயா வாங்க. ஆ வாங்க. எப்பவும் போல நல்ல சந்தோஷமா இருக்கும். எது? ஆ. நல்லா இருங்க. தம்பி சார் வாங்க சார். ஹாப்பி மேரிட் லைஃப். தம்பி Thank you, sir. நம்ம சினிமா சூப்பர் டூப்பர் ஹிட். டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஃபோன் பண்ணி எவ்வளவு பணம் வேணா தரேன் அந்த படத்துக்காக அடிச்சுக்கிறாங்க. ஒரே டார்ச்சர் பண்ணிட்டாங்க தெரியுமா? தம்பி உனக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தவே பத்தாது. ஐயோ சார், நமக்குள்ள தேங்க்ஸ் எதுக்கு சார்? கரெக்ட் தான், நம்ம எல்லாரும் ஃபேமிலில. ஆமா சார். தம்பி நான் மார்னிங் ஷோ நம்ம ஃபேன்ஸ் கூட உட்காந்து பார்த்தேன். அப்பப்பப்பப்ப அந்த விசில்ஸ், அந்த கிளாப்ஸ், அந்த டான்ஸ், தியேட்டர் அப்படியே கதிகலங்க போயிடுச்சு தம்பி. ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா ஆனா அது என்னன்னா, பரவாயில்ல சொல்லுங்க சார். நீங்க ஒன்னும் நினைச்சுக்கலனா சார் சொல்லுங்க சார். அதுல கதை என்னையா? சார் கல்யாணம் பிஸியா இருக்கேன், அப்புறமா சொல்றேன் சார். பரவாயில்ல தம்பி. ஐயோ எப்ப வேணா சொல்லலாம், நம்ம அப்புறம் கூட கேட்டுக்கலாம். ஓகேவா? பொறுமையா சொல்லு சரியா? பையர்ஸ் தம்பி. ஹலோ. Wish you happy married life and congratulations for the grand success of your film. தேங்க்யூ சார். Thank you, thank you. Namaste ji, namaste. சஸ்திரேகான். சாப்பிட்டு போங்க. வாங்க. வணக்கம். வணக்கம். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. உங்க சினிமா சூப்பர், அட்டகாசமா இருந்துச்சு. தேங்க்யூ சார். ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க சார். தேங்க்யூ. வெரி குட் சார். வாங்க 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 வாங்க. இன்னைக்கு எப்படியாவது இவர்கிட்ட எல்லா டீடைல்ஸும் வாங்கிடணும். வாங்க 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 வாங்க. ஹாய் மீடியா, நான் லைவ்ல தெரியறேனா? ஓகே ஓகே, எல்லாரும் லைவ்க்கு ரெடியா இருங்க. ஹலோ டைரக்டர் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹலோ மேடம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. இப்ப ரிலீஸ் ஆன படத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய சாதனையை சாதிச்சு ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணிட்டு பழைய ரெக்கார்ட்ஸ் அழிச்சிட்டு புது ரெக்கார்ட்ஸ் உருவாக்கி வெற்றியை நோக்கி முன்னேறி போயிட்டு இருக்கிற நம்ம டைரக்டர் விஜய் இப்ப நம்ம கூட சேர்ந்து லைவ்ல இருக்காரு. இன்னைக்கு தான் அவருக்கு மேரேஜ். இன்னைக்கு அவர் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. ரெண்டு நல்ல விஷயம். இன்னைக்கு ஒரே நாள்ல ரெண்டு நல்ல விஷயங்கள் நடந்தது நினைச்சு நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன். விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். செம்டி மேடம். Thank you. சார் உங்களது லவ் மேரேஜாமே? ஆமா சார். நான் கனவு கண்ட லவ்வரே எனக்கு வைஃபா வந்துட்டா. அது என் அதிர்ஷ்டம் சார். இவங்க வந்த நேரம் உங்களுக்கு பெரிய ஹிட் கிடைச்சிருக்கு. இது இன்னும் அதிர்ஷ்டம் இல்ல? ஆமா சார். தேங்க்யூ. இவ்வளவு பெரிய ஹிட் கொடுத்த நீங்க இதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு ஃபிளாப் மட்டும் ஏன் கொடுத்தீங்க? அப்போ இவங்க என் வைஃபா இல்லங்கிறதுனால. நல்லா சொன்னல. என்ன இருந்தாலும் உங்க மாப்பிள்ள தானே. அப்படின்னா இனிமே உங்ககிட்ட இருந்து ஃபிளாப் மூவிஸ் கண்டிப்பா வராது இல்லையா? வராது. ஓஹோ, எப்படி சொல்றீங்க? இப்போ இவங்க என்னோட வைஃபாவே இருக்கிறதுனால. சார் உங்க பையன் இவ்வளவு பெரிய ஹிட் கொடுத்திருக்காரு. இப்போ உங்க ஃபீலிங் எப்படி சார் இருக்கு? ஜூம் 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 ஜூம். அவனை நிறைய வாட்டி திட்டி இருக்கேன். அப்பா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. லைவ் போயிட்டு இருக்கு. சொல்லுங்க சார் சொல்லுங்க. சொல்லுங்க. சந்தோஷப்படுத்த சொல்லி எப்படி? ஒரு பெரிய சக்சஸ் கொடுத்து அதான் கொடுத்துட்டாரே. அதுக்கு தான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படின்னா இதுக்கு முன்னாடி உங்க கண்ணுல இருந்து தண்ணி வந்ததே. ஒய் 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 ஒய். அது ஆனந்த கண்ணீர். பிரமாதமா சொன்னீங்க சம்பந்தி. என்ன இருந்தாலும் உங்க சம்பந்தி தானே. தேங்க்யூ. சார் மூவி இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா நீங்க முன்னாடியே நிச்சயம் பண்ணிட்டீங்க. ஏற்கனவே ரெண்டு படம் ஃபிளாப் கொடுத்தாரு இல்லையா? தெரிஞ்சுதான் ஒத்துக்கிட்டீங்களா? ஆமா. நான் ஆர்கானிக் விவசாயம் செய்யற வெங்கட்ரமணான்னு உனக்கு தெரியல? தெரியும் சார். எந்த விதைய போட்டா செடி பெருசா வளரும்னு எனக்கு தெரியாதா? தெரியும் சார். தெரிஞ்சு ஏயா இப்படி கேக்குற? நல்ல கேள்வியை கேட்டீங்க சம்பந்தி ஐயா. என்ன இருந்தாலும் நான் உங்க சம்பந்தி இல்லையா? மக்களே, இந்த சம்பந்திங்க பேசுறது ஹாட் டச்சிங்கா இருந்தது. லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு இது ஒரு நல்ல அனுபவம். இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏய் இது லைவ் தானே? ஆமா சார். சார் நீங்களே சொல்லுங்க, உங்க டைரக்டருக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டு ஃபிளாப் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க சொன்னா நல்லா இருக்கும் சார். சொல்லுங்க சார்.
சொல்றேன். சொல்லுங்க கரெக்டா சொல்லுங்க சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க நான் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர். என் பேரு முனிகொண்டா, வீட்டு பேரு அனகொண்டா. எங்களுக்கு இவ்ளோ பெரிய சக்சஸ கொடுத்த எங்க டைரக்டர் விஜய்க்கு எப்பவும் நான் நன்றியோட இருப்பேன்னு நான் இங்க சொல்லிக்கிறேன். சார் நான் கேட்டது அது இல்ல சார். இப்ப சொல்லுங்க சொல்லுங்க அதான் வேணும் சொல்லுங்க பாருங்க. சொல்றது கேட்டா நீங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுவீங்க. நாளையில இருந்து இந்த சினிமாவை 2000 தியேட்டர்ஸ்ல பயங்கரமா ரிலீஸ் பண்றதுக்கு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு இப்பதான் வந்திருக்கேன். அப்ப விஜய்க்கு நானு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் கண்டிப்பா பத்தாது.